Messi. Messi's heading on! Oh, he's made it! ஹலோ அகைன், வெல்கம் டு அந்த வீடியோ ஃப்ரம் அஸ். ஹாய் எப்படிப்பா மிஷன் சக்சஸ்ஃபுல்லா? யாருப்பா அது? ஆயுஷ் மாத்ரே, அது மும்பை ஜெர்சில. நீ சொல்றியா நான் மாத்ரே? அதாவது பாட்காஸ்ட்ல மட்டும் இருந்த பத்ரியை வந்து இப்ப நம்ம ஒரு உருவம் கொடுத்து இங்க வீடியோக்கு டிரான்சிஷன் பண்ணிருக்கோம். அதாவது சிஎஸ்கேவும் டிரான்சிஷன் பேஸ்ல இருக்குன்றத காட்டுறதுக்காக பத்ரியும் டிரான்சிஷன் பண்ணி கூட்டு வந்திருக்கோம். அதுக்காக நம்ம ஒரு மும்பை இந்தியன்ஸ் விட்டு போயிடாதீங்க பாஸ், மோட்ல தான் இருக்கேன். விட்டு போயிடாதீங்க பாஸ், எங்க கூட தானே வீடியோ. இந்த வீடியோ முடியும் போது எங்களை விட நீங்க தான் ரொம்ப கான்பிடென்ட்டா இருப்பீங்க. ஏன்னா நாங்க எடுக்க போற கோச் எப்படி சரியா? எனக்கு என்ன விட இன்னொருதான் நினைச்சாதான் பாவமா இருக்கு. இவ்வளவு நாளா ஒருத்தன் உங்க கோச் பேரை சொல்லி தப்பிச்சிட்டு இருந்த ஒருத்தன், இனிமே அவன் தான் எல்லாத்துக்கும் அடி வாங்குவான். கேப்டன் அவரை நினைச்சாதான் பயமா. சரி, ஓகே, நம்ம கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி இவர் ஏன் வீடியோ ஆன் பண்ண மாட்டார்னா, கடவுளோட அசிரிதி மட்டும் தான் கேட்கும், வீடியோ எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் உள்ள போயிடலாம். கிரிஞ்சா இருந்தா மன்னிச்சிருங்க. கடவுளோட சிறுதியோட வேல்முருகன் வருகிறான், குட்டி கடவுளோட வேல்முருகன் வருகிறான் போடு போடு பேக்ரவுண்ட்ல தான் வேல்முருகன் வராண்டா, ஆயுஷ் மாத்திரே வராண்டா, போராண்டா ஆயுஷ் மாத்திரே போராண்டா, அவ்வளவுதான். வர 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 ரீல்ஸ்ல பாக்குற பிரெயின் ராட்டோட லலித்தோட இன்ட்ரோல தான் நிறைய பிரெயின் ராட் இருக்குன்னு கேள்விப்படுறேன். சரி கைஸ், சரி ஓகே. என்ன நண்பா மிஷன் சக்சஸ்ஃபுல்லா? அதாவது நம்ம அந்த எம்எல்சி வீடியோல கூட ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தோம். ஒண்ணு, கேவலமா லாஸ்ட் பிளேஸ்ல முடிங்கடா டிஎஸ்கே, இல்லனா வந்து எல்லாரையும் பீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் முடிச்சு சாம்பியன்ஸ் ஆகணும்னு சொன்னேன். அப்ப கூட நாங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் எடுப்போம்னு சொல்லிட்டு கேவலமா லாஸ்ட் பிளேஸ் முடிச்சு நம்ம நினைச்சது வந்து நடந்துருச்சு. பிளம்மிங்க சாக் பண்ணிட்டாங்க. சரி, நான் என்ன யோசிச்சேன்னா சொல்லு இல்ல என்னன்னா, அப்படியே நம்ம எம்எல்சி என்ன நினைச்சு சும்மா கொஞ்சம் அப்படியே ஒரு டச் பண்ணிட்டு, ஏன்னா அதுவும் ஒரு முக்கியமான ரீசன்ல, அதான் அதையும் பேசிட்டு அப்படியே வந்து டாபிக்ல குதிச்சிடலாம். கிங் பொலார்ட் ஆன டோர்னமெண்ட் பேசாம எப்படி இருக்க முடியும்? ஐயோ எப்பா மரணமா ஆடுறான்டா டி. அதான் இப்போலாம் பவர் கூட பாக்குறது இல்லடா. இப்போ அவன் கேமே மாறிடுச்சு. அவன் வந்து ப்ரெடிக்ட் பண்றான், இவன் இங்கதான் போட போறான். ஜேசன் ஹோல்டர் அரௌண்ட் விக்கெட் இருந்தா ஒயிட் யார்க்கர் தான் போட போறான், அதுக்கேத்த மாதிரி ஆடுறான். ஆண்ட்ரே ரசல் யார்க்கர் தான் போட போறான், அது 3 பால் பண்றான். கிரீஸ் போயிட்டு அடிக்க ட்ரை பண்ணி அடிக்க முடியல. வெளில வந்து ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணி அவனோட பவரை யூஸ் பண்ணி 6 அடிக்கிறான். ஐயோ மனுஷனே இல்லடா அவன்லாம் மனுஷன். அப்புறம் நம்ம டீம்ல தான் ஒருத்தர் 45 வயசுல சுத்திட்டு இருக்கானே முட்டி வழியில, அவன் எல்லாம் இவனை பார்த்து கத்துக்கணும்டா. சே அதான் இப்ப என்னன்னா சொல்லு இல்ல, அவன் நீ ப்ரெடிக்ட் பண்றான்னு சொன்னல பொலார்டு, அது வந்து அவன் ப்ரெடிக்ட் பண்ணது கூட தெரியல. அவன் அசால்ட்டா இந்த கேம்ல ஒரு டார்கெட் மாதிரி இருக்கும், இந்த ரவுண்ட் கலர்ல ஒண்ணு போட்டு காமிப்பாங்க, இங்கதான் பால் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து முன்னாடியே நம்ம ஷாட்டுக்கு ரெடி ஆயிடுவோம். அந்த மாதிரி ரெடியா அடிச்சிட்டு இருக்கான், ஒரு சைடு இந்த சைடு அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மும்பை சக்சஸ் இஸ் ஜஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, லைக் ஜஸ்ட் ஹிஸ் சக்சஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் இதுதான் மேட்ச் அவேர்னஸ் தான். ஹி நோஸ் ஹிஸ் லிமிடேஷன்ஸ் அண்ட் who to target, especially ஸ்பின்னர்லாம் போட்டானா he will take his time. and ரீசெண்டா நான் பாக்குறதுல ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 10 பால் ரன் அடிக்க மாட்டான், ஒரு 4 ரன் 5 ரன் அந்த மாதிரிதான் அடிச்சுட்டு he will take his time. ஆமா, கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு and then he will target his bowlers. ஸோ அப்படி ஆடி தான் லைக் he's still serving. ஸோ இன்னும் இந்த வயசுல செஞ்சுரி அடிக்கிறதெல்லாம் லைக் இட்ஸ் a very big thing. அதுவும் அந்த டீம்ல போய் டேவிட வச்சு ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணீங்களடா. அது வந்து வலி வேற டிபார்ட்மெண்ட். அவன் எங்களுக்கு கேவலமா ஆடாதது கூட பரவாயில்ல, எங்களுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா ஆடுறான். அதுதான் இன்னும் வந்துச்சு. இப்ப புரியுதா கஷ்டமும். அதான் சோ அதுதான் லைக் அந்த மேட்ச் அவேர்னஸ் தான் டிஃபரன்ஷியேட்ஸ் him from his contemporaries. சோ அதுதான் சொல்ல வந்தேன். சோ அப்படியே நீங்க உங்க டாபிக்கு போயிருங்க. ஓகே, எம்எல்சி பத்தி பெருசா ஒன்றும் இல்ல, லைட்டா முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் படிக்க போறாங்க. ஆஷன் அவர் பேர்ல இன்னொரு டிராஃபி எடுத்து வச்சுட்டு முட்டி வழியில என்னால ஆட முடியலன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாரு. டிராஃபி மட்டும் எடுத்துப்பாரு. அது ஒண்ணு. இப்ப நம்ம வந்து மேட்ச் ஷாட் தான் வந்து டைட்டில் வின்னிங் கேப்டனா இருப்பாரு. அதான் இன்னொரு பாம்பிங்கான விஷயம். அப்போ ஒரு டைட்டில் வின்னர் வந்து நீங்க பெஞ்ச் பண்ணிருக்கீங்க யூட்டிலைஸ் பண்ணாம. அதுதானே டைட்டில் வின்னரை வந்து ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணாம பெஞ்ச் பண்ணி இருக்கீங்க. இல்ல அதனாலதான் இது ஒரு நேரம். அதான் எக்ஸாக்ட்லி.
இந்த பீக் டீம்ல தான் லைக் ஒரு எம்ஐயோட பீக் டீம்லயும் லைக் இந்த ஜெயிக்கிற பீக் டீம்ல எல்லாம் பார்த்தா பெஞ்ச்லயே உனக்கு வேற லெவல் பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பானுங்க. இப்போ 2020 எம்ஐல எல்லாம் பார்த்தா அனுகுல் ராய் பெஞ்ச்ல இருப்போம். லைக் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல யாராவது ஒரு நேதன் கோண்டல் இந்த மாதிரி பெஞ்ச். அதே மாதிரிதான் நீங்களும் போல உன்னிப்பா உட்காந்து கவனிக்கிறான்டா, அவனை கலாய்க்கிறான்டா. அதையே அவனு கண்டுபிடிக்கிறடா. அதே அவனு கண்டுபிடிக்கல, சீரியஸா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான்டா. ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன், அவன் ஜோன் அவுட் ஆயிட்டான். அதனால எக்ஸைட்மென்ட் தாங்க உண்மையிலேயே முடியல. ஜோன் அவுட் தான் ஆயிட்டேன். அவ்வளோ சீன் எங்க அம்மா வந்துட்டு போனாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல. ஏன் இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கான எக்ஸாக்டான எமோஷன் எனக்கு எப்படி இருந்ததுன்னு நான் சொல்றேன். காலங்காத்தால என்ன சரி ரைட்ரா இது இன்டர் பண்றதுக்கு சாரி. மீதி டீம் சும்மா அப்படியே இந்த LAKR இந்த வாட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சிஎட்டலும் பெர்ஃபார்ம் பண்றோம். LAKR எப்பவும் நல்லா ஆடுவாங்க. ஏன்னா மொத்த வெஸ்ட் இண்டீஸ் டீமும் அந்த டீம்ல தான் இருக்கும். மத்தபடி நம்ம எந்த லீக்லயும் நல்லா ஆடி பார்த்தது கிடையாது. ரோமான் பாவல்லாம் நல்லா சூப்பரா ஆடுறான். ஐயோ சொல்லியே ஆகணுமா? அதான் இல்ல இத சொல்லியே ஆகணுமா? இல்ல அவன் லாஸ்ட் என்னோட ஒப்பீனியனை மாத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இனிமே வந்து என்ன யாரும் ரோமன் பவுல் ஹேட்டர் கூட வேணாம். சரி ஓகே, அதான் போயிடுவோம். சரி ரைட். நான் அப்படியே இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஆரம்பிக்கிறேன். காலங்காத்தால ஏந்தேன். இன்னைக்கு வந்து கடைசி TSK மேட்ச். நேத்திக்கே எலிமினேட் ஆயிட்டாங்க. எனக்கு நேத்திக்கே ரொம்ப சந்தோஷம். ஓகேடா ரைட்டு. ஏதாவது ஒரு மாற்றம் வருமானா இது எதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். இதுதான் ஒரு 2 வருஷமா இதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். வந்து இன்னைக்கு வந்து காலையில வந்து எழுந்தா திருப்பி அதே மாதிரியே ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட், அப்புறம் திருப்பி மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. மேட்ச் வந்து அப்படியே ஒரு 170 ஆர்டர் அடிச்சாங்க. காலின் முன்றோன்னா அவனை நான் ஆடி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அவன் அந்த ஆண்ட்ரே பிளச்சர்லாம் வந்து அடிக்கிற அளவுக்கு தான் இவனுங்க பவுலிங் ரொம்ப இருந்திருக்கு. பெரேராவெல்லாம் போட்டு உரிக்கிறான். இன்னைக்கு அக்கீல் ஹுசைன் ஆட வச்சுட்டான். என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், டேய் இன்னைக்கு அக்கீல் ஹுசைன் ஆடுறான்டா. அவன் என்ன சொல்றான், நான் லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் பழமா அடி வாங்கிடு, அப்பதான் உன்னை சொல்லி அடுத்த வருஷம் நாங்க திருப்பி பெஞ்ச் பண்ண முடியும் ஆட வச்சிருப்பாங்க. இதுக்கு டீமை விட்டு வெளில எடுத்துடலாமே. அதான் அப்புறம் மேட்ச் தோத்துட்டாங்க. எனக்கா ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட்ல முடிச்சிட்டாங்க. பிளெமிங்க வந்து லைக் இது அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அங்க பாடுறா என்னோட விஷ் லிஸ்ட் கடவுளோட 2வது அவதாரம் தான். ரைட் சூப்பர். அதான் அப்புறமா எனக்கு ஒரு 12 மணிக்கா எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன். நான் இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு இருக்கும் போது பாக்குறேன், என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு போட்டோ அனுப்புறான். உள்ள போய் பார்த்தா தேங்க்யூ ஸ்டீஃபன் பிளெமிங்னு இருக்கு. ஃபேன் எடுத்து என்ன இது பண்றியா அப்படின்னு நான் என்ன வந்து இது பண்றேன். அப்புறமா நானே போய் சென்னை IPL-ஓட அக்கௌண்ட்ல போய் செக் பண்ணா உண்மையிலேயே போட்டாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட காமிக்க, எனக்கு கப்பு வின் பண்ணா கூட இவ்வளவு சந்தோஷம் வருமா தெரியல எனக்கு. ஆனா எல்லாம் உண்மைதான். Are we being too harsh on someone who's won you so many titles? இல்ல சார், லாஸ்ட் 3 வருஷம் நான் வாங்கின சம்மடிக்கு எனக்கு போகணும் சார், போகணும். எந்த வித ஹார்ஷ்னஸ் இல்ல எனக்கு. ஆனா அவன்கிட்ட நான் மட்டும் பாராட்டிக்கணும்டா. இந்நாள் வரைக்கும் CSK-ல வந்து பிளேயர்ஸ்குள்ள பிரச்சனை வந்தது, ட்ரெஸ்ஸிங் ரூம் என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப கேவலமா இருந்தது அப்படின்னு இந்நாள் வரைக்கும் ஒரு பிளேயர் வந்து சொன்னதே கிடையாது. லைக் CSK பிகாஸ் ஆஃப் தியர் என்வாயன்மெண்ட். அதை மெயின்டைன் பண்ணதுக்கு ஃபிளமிங் ஒரு முக்கியமான காரணமே தவிர அதை தாண்டி நீ விட்டு கிளம்பானா வேற எல்லாரும். பத்ரி இப்போ வந்து லுங்கி எங்கிடி பிக்சர் வைக்கலாம் தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல ஒண்ணு நடந்தாலே லைஃப் டைம் செட்டில்மெண்ட். நாங்களும் பொழைப்போம். ஆமா, அந்த லுங்கி மட்டும்தான் ஒண்ணே. அதான் அதுக்காக தான் சொன்னேன். ஆமாண்டா, நீங்க குடுத்துருங்கடா. நீ இவனையும் பாண்டியாவையும் கூட நான் உனக்கு தூபே அப்புறம் மாத்திரை கூட எடுத்துக்கிறேன். எனக்கு பிரச்சனையே இல்லடா, நான் பாத்துக்கிறேன்டா. எனக்கு அடுத்தது சரி நீ சொல்லு, நீ என்ன ஃபீல் பண்றீங்க? அதான் நானும் வந்து இப்ப லலித் சொல்லிட்டோம், நீங்க எல்லாம் சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேசணும். அப்படி எல்லாம் கிடையாது. சரி ஓகே, பாயிண்ட் வரட்டும் அப்படி இருக்கும். அதான் நான் வந்து அதே மாதிரிதான் காலைல பார்த்தேன். ஆக்சுவலா மேட்ச் முடிஞ்சிச்சு, தோத்துட்டோம். நான் எப்பவுமே வந்து அதை நம்ம ஸ்போர்ட்ஸ் அக்கௌண்ட்ல அப்டேட் போட்டு அதை மெயின் அக்கௌண்ட்ல ஸ்டோரி போடுவேன். ஃபாலோ பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். போட்டுட்டு நான் என்ன பண்ணேன், நான் ஆக்சுவலா இப்படி போடலான்னு இருந்தேன்.
ஃபர்ஸ்ட் ஒரு சும்மா சிரிக்கிற மாதிரி ஒரு எமோஜி மட்டும் போட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். அப்புறம் திரும்ப வந்து இந்த மாதிரி போடலான்னு இருந்தேன். இந்த பீடாக் ட்விட்டர்ல வந்து ஒரு சோசியல் மீடியா எகேன்மெண்ட்காக ஒரு பிரெயின் ராட் பண்ணிட்டு இருக்காப்புல, அந்த மாதிரி ஒண்ணு. ஓகே, அடுத்தது வந்து இப்போ IPL 2027 ஆப்ஷன்ஸ்க்கும் SA2027க்கும் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி போடலாம்னு நினைச்சேன். நான் போடலாம்னு நினைச்சு ஒரு 2-3 நிமிஷத்துலாம் டக்குன்னு போஸ்ட் வந்துருச்சு. என்னடா எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க டக்கு டக்குன்னு. நம்ம தான் நீ அமிச்ச, பத்ரி அமிச்சான், அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எங்க அண்ணா எல்லாருமே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது அபிஷியலாவே ஆயிடுச்சு, நம்ம ஒண்ணு நினைச்சா டக்குன்னு சாக் பண்ணிட்டானுங்க. எங்க அண்ணா ஒண்ணு அமிச்சாங்க, 10 மணிக்கு TSKவோட கேம்பெயின் முடிஞ்சது, 12 மணிக்கு சாக் பண்ணிட்டாங்க, அந்த 2 hours கேப்ல வந்து சாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சாங்க. சரி ஓகே, ஏதோ அவங்களும் முன்னேறணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. ரிவ்யூ மீட்டிங் அந்த 2 மணி நேரம் தான். ரிவ்யூ மீட்டிங் 2 மணி நேரத்துல 2 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கும். மீதி அந்த நேரத்துல மிச்சர் சாப்பிட்டு உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ண உடனே ஃப்ளமிங்கே ஸ்ட்ரைட்டா போய் நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு நான் ஒன்னு பார்த்தேன். பட் எனக்கு எந்த அளவுக்கு உண்மை யாருக்குமே தெரியாதுடா உள்ள என்ன நடந்ததுன்னு. அதான் till the official news came out, nobody had a sniff, like nobody knew whether he was getting the sack. அதான் என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன். மீட்டிங் கால்ல வந்து தலை உட்கார்ந்து இருப்பாரு ஜூம் கால்ல. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பார்வமையர் ஒண்ணு பாத்துருப்பாரு. ஐயா நானே விளைவிக்கிறேன், என்ன கையெடுத்து கட் பண்ண முடியாது. அவ்வளவுதான். நான் எதுவுமே பேசலையடா, நான் வார்த்தையே இல்ல விடு நீ நானே விளைவிக்கிறேன். சரி ஓகே விடு. அப்படியா? சாரி அதான் நானே விளைவிக்கிறேங்க ஐயா அப்படின்னு அவர் பாத்துருப்பாரு. நானே விளைவிக்கிறேன் அப்படின்னு அவனே போயிருப்பான். அவ்வளவுதான் நடந்திருக்கும். உடனே போஸ்டர் ரெடி பண்ணி அவசரமா போட்டிருப்பாங்க. அவ்வளவுதாங்க. எக்ஸாக்ட்லி. நீ ஆனா பத்ரி ஒண்ணு சொன்னான், கோச்ச காரணமா வச்சு ஒருத்தன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான்னு. இவனாவது 2 வருஷமா தான் தவிக்கிறான். அங்க ஒருத்தன் 4 வருஷமா ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒருத்தன் ஃபேஃப்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. இது என்ன பிரண்டன் மெக்கலா மாதிரி குறியா? ஏரா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், இதோட ரிட்டையர் ஆயிடும் ஃபேஃபும். சோ let's not be too harsh on him. And jokes apart, and aside all the clownery that he did for the past 3 years, Fleming under, like, he's done something that no coach has done in the cricketing circuit. Like ஒரு 18 years ஒரு அசோசியேஷனோட, ஏன்னா நேஷனல் டீமோட கண்டிப்பா அந்த ஒரு லாஞ்சிட்டிவிட்டி பாசிபிள் கிடையாது. பிளேயர்ஸ் கேன் ஸ்டே. சச்சின் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு 16-17 இயர்ஸ் எடுக்கலாம். பட் கோச்சஸ் யாருமே அவ்வளவு இருந்தது கிடையாது. சோ அதுவும் எவ்வளவு காரணம் என்னன்னு நினைக்கிறேன். 5-6 டைட்டில், எவ்வளவு டைட்டில்? 5 டைட்டில் பிளஸ் 2 சாம்பியன்ஸ் லீக். காரணம் வந்து சரி ஓகே. எஸ் லைக் மேஜர் கிரிட்டிசிசம் அவனுக்கு என்னன்னா, நான் தான் வச்சேன் ஃபர்ஸ்ட். ஐ மீன் லைக் நம்ம கேங்ல வந்து நான் தான் வந்து 3 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். 3 வருஷம் முன்னாடி நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், லைக் Fleming for like he's not the guy that you think him to be. Like he's not the savior that you are expecting to be. Like Dhoni illama he hasn't won anything. நான் சந்தேஷ் கிட்ட எப்ப சொன்னேன்னா 23 முடிஞ்சு அந்த வேர்ல்ட் கப் போது சொல்லிட்டு இருப்பேன். லைக் அப்ப அவனுமே வந்து நம்மள, நானுமே அந்த ஒப்பீனியன் வந்து ட்விட்டர்ல பார்த்துதான் எனக்கு அந்த ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகி நானும் இந்த ஹேமங் பதானி மாதிரி தான் உருட்டிட்டு இருந்தேன். நான் லைக் அது உண்மைதான் வச்சுக்கோயேன். பட் அந்த 3 இயர்ஸ் எடுத்து பார்த்துட்டா லைக் he is by far the best coach in the IPL. வெதர் அவன் வந்து தோனி இருந்தான், தோனி தான் எல்லாம் பண்ணானாலும் ஒரு கோச் வந்து அந்த ரோல் எடுத்துக்கிறது வந்து நாட் சோ ஈஸி திங். ஒரு கம்பீரால அது பண்ண முடியாது. லைக் ஒரு ஹேமங் பதானியாலே முடியுமா தோனியை வச்சுக்கிட்டு அதெல்லாம். சோ லைக் கிரிட்டிசிசம்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அக்னாலேஜ் வித் வாட் இஸ் டன் ஃபார் தி டீம் அண்ட் லைக் he gave so many joysல, அதெல்லாம் ஓகே. சோ வெளில போறான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வெளில தானே போறான், கொஞ்சம் நல்லா அனுப்பி வைங்க. எதுக்கு வன்மத்தோட இருக்கீங்க? உங்களுக்கு வேலை போகணும்னு வன்மத்தோட இல்லடா. பட் லைக் ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் ஹிம். ஓகே, எல்லாமே ஓகே. ஆனா சிஎஸ்கேங்கிற அந்த ஒரு கல்ச்சர், அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா இவனே 18 வருஷம் இங்க தொடர்ந்து இருக்க மாட்டான்னு தான் நான் ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2020யோட அந்த வீடியோல வந்து லைக் 2020யோட அந்த சீசன்லயே நிறைய பிரான்சைசிஸா இருந்தா அல்டிமேட் டவுன் போயிட்டோன்ற மாதிரி நினைச்சு தள்ளி விட்டுருப்பாங்க. சோ ஆனா இப்போ வந்து அவங்க அந்த மாதிரி அவங்க பேக் பண்ற ஒரு மென்டாலிட்டி வந்து சிஎஸ்கே தோனி கிட்ட இருந்தத ஒரே காரணத்தினாலதான் இப்ப வந்து ஃபிளெமிங் இவ்வளவு நாள் கண்டினியூ
நினைக்கிறேன் நீ. ஆனா all சக்சஸ் that is மட்டும் தான் fine பாக்குற. all that is fine like he overstayed தான் கரெக்ட். சக்சஸ் ரேஷியோ நீ ஒரு பாக்குறியா? 24லயே சக்சஸ் அவன் வந்து கிளம்பி இருக்கணும் ஆர் 25 கரெக்ட் தான். அட்லீஸ்ட். ஏன்னா ஒரு பேட் சீசன்ல அனுப்ப முடியாது ஆப்வியஸ்லி. 25ல கிளம்பி இருக்கணும், அதுதான் ஒரு ஃபேர் டைம். லைக் ஓகே தான், ஸ்டில் ஹி சேட் சக்சஸஸ். அவ்வளவுதான், கிளம்பிட்டால, ஜாலியா இருங்க, அவ்வளவுதான். இல்லடா அதான் நீ சக்சஸ் ரேஷியோ பாரு, 10 ஃபைனல் 5 தான் வின் பண்ணிருக்கோம். அப்படி யோசி. ஆனா யோசிக்கலாம். ஃபைனலும் என்ன சும்மா அவனை போய் விட்டாங்களா? ஃபைனலா அவனோட கூட்டு போனா லைக் ஆப்வியஸ்லிடா, நானே ஒத்துக்கிறேன்டா, நானே ஒத்துக்கிறேன்டா. He is one of the best man managers in the obviously circuit. like இப்போ நீ சொன்ன லைக் வந்து ஒரு நல்ல மேனேஜ்மெண்டா இருந்தா 2020லயே அனுப்பி இருக்கணும் அப்படின்னு. இப்போ நீ சொன்னோனே எனக்கு வந்து ஆப்வியஸ்லி I could equate it with Arsenal staying with Mikel Arteta after a few rough seasons, right? இங்க தான் ஃபுட்பால் நான் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன். சொல்லு. So like எனக்கு என்னன்னா I can easily relate to that. So எப்படின்னா Mikel Arteta came in 2019, like Arsene Wenger left in 2017 I believe, and Emery வந்தா. Like the all the fans turned against him, like ரொம்ப டாக்ஸிக்கா போச்சு. அப்பதான் Mikel Arteta பேப்ப அசிஸ்டண்டா இருந்தா he came in. Like first ஒரு FA Cup ஜெயிச்சிட்டான், ஓகேவா? ஜெயிச்சிட்டு all the fans were hopeful of him. நானே அப்பதான் ஃபேன் ஆகி like we all had huge expectations. பட் அந்த ஒரு 3-4 சீசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா தான் போச்சு. அதுவும் எல்லாம் என்ன சிட்டி மாதிரி ஒரு டீம் கிட்ட ஃபர்ஸ்ட் 2 சீசன் வந்து ரொம்ப மோசமா போச்சு. 8th 5th செகண்ட் அண்ட் இப்ப டைட்டில், ஓகேவா? சோ லைக் அந்த இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, வேற எந்த டீமா இருந்தாலும் ஆர்டெட்டாவை அப்பவே சாக் பண்ணிருப்பாங்க. பட் சாக் பண்ணாம டைம் கொடுத்து செல்சிங்கிறத விட இப்ப இருக்கிற ஆர்சனலே இது பண்ணுவாங்களா தெரியாது. So that is 1 in a million சிச்சுவேஷன் மாதிரி. இப்போ இருக்கிற ஃபுட்பாலிங் கான்டெக்ஸ்ட சொல்லணும்னா எந்த டீமும் அவ்வளவு நாள்லாம் டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி கொடுத்து ஜெயிச்சாங்க, ஓகேவா? ஸோ லைக் தேர் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ். லைக் சம்டைம்ஸ் வந்து நீ ஓவர் ஸ்டே பண்ணியும் உனக்கு அது இதுவா ஆகலாம். இப்போ சில டீம்ல எல்லாம் வந்து ரொம்ப நாள் இருந்து ஓகேடா, ஆப்வியஸ்லி ஹேஸ் டு லீவ்டா, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல. லைக் என்ன சொல்றேன்னா, ஓகே அவ்வளவுதான். லைக் லாஸ்ட் 3 சீசன்ஸ்னால லைக் ஐ see lot of fans saying like அதான் அவன் வந்து ஒரு வேஸ்ட். அதான் ஆப்வியஸ்லி இப்ப சொன்னா he's in literal sense he's overrated னு சொல்ல முடியாது. லைக் he's outdated, like outdated னு சொல்லலாம். பட் I see people calling him overrated. அது வந்து that seems a bit அது நானும் ஒத்துக்கிறேன். பட் லைக் ஆனா நீ ஒண்ணு மட்டும் யோசிச்சு பாரு, அந்த பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் வாஸ் நெவர் அபவுட் ஹிம். ஏன்னா நீ 2020க்கும் 2021க்கும் இருந்த டிஃபரன்ஸ் யாருன்னு பார்த்தேன்னா மொயின் அலி மட்டும்தான், ஓகே? ராபின் உத்தப்பா மட்டும்தான். இந்த எந்த வித சேஞ்சஸ்லயுமே அவன் இன்வால்வே ஆகல. இப்ப வரைக்கும் ட்ரேட்ஸ் ஏன் நடக்குது, சிஎஸ்கேல ட்ரேட்ஸ் ஏன் நடக்குதுன்னா தே ஆர் கமிங் இன் ஃபார் ஒன்லி தோனி. சஞ்சு ஏன் சிஎஸ்கே வரணும்னு நினைக்கிறேன்னா தோனி இருக்கிற ஒரே ரீசன். இப்ப ஹர்திக்கோட ட்ரேட் பஸ் ஏன் போயிட்டு இருக்குனாமா தோனியோட அந்த சர்க்கிள்ல ஹர்திக் இருக்கிற அந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் இன்னி வரைக்கும் சிஎஸ்கேவோட அந்த ட்ரேட் இருந்துட்டே இருக்கு. என்னைக்குமே த பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஃபார் சிஎஸ்கேன்னு வந்து பிளமிங் இருந்ததே கிடையாது, இனிமே இருக்கவும் முடியாதுங்கிறதுனாலதான் அவன் அமைச்சிருக்காங்க. என்னைக்குமே த பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஓகே டாக்டிக்கல் மாஸ்டர் கிளாஸ் இவன் தான்டா பிளமிங் பண்ணிருக்கான் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா மேட்ச் ஷாட் வந்து அகில் ஹுசைன் பதிலா ஆட வச்சதுதான். இதுதான் இந்த மாதிரியான டாக்டிக்கல் மாஸ்டர் கிளாஸ் தான் பண்ணிருக்கான், ஓகேவா? வந்து கிளம்புறதெல்லாம் வந்து லிட்டரலி தி ரைட் கால் அண்ட் இட் கேம் a year late தான் நானே சொல்லுவேன், ஓகேவா? நான் சொல்றேன்னா கிளம்பிட்டான், ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. லைக் லெட்டஸ் லைக் லெட்டஸ் கூட கிடையாது, நீங்க தான் எனக்கும் இதுக்கும் ஐ அம் நோ ஓகே. அதுல அவ்வளவுதான், கிளம்பிட்டான், ஹீஸ் a legend, அவ்வளவுதான், ஜாலியா இருங்க, லெட்ஸ் கீப் த ஒன்லி குட் மெமரிஸ் ஆஃப் ஹிம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த நீங்க இதுல இவ்வளவு இது கொடுக்காம நீங்க யூ ஹேவ் டு திங்க் அபவுட் த நெக்ஸ்ட் ஹெட் கோச். ஏன்னா இதோட பெரிய தலைவலி அங்கதான் இருக்கும், யாரை சூஸ் பண்ண போறீங்க. ஏன்னா சில நேம்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா as a fan I am too confident of CSK not qualifying for the next season seeing some of those names there. அது சரி இல்ல நீ என்ன நினைக்கிறடா லலித், இன்னும் இந்த சரி நடந்துருச்சு, இன்னும் ஒரு வருஷம் இந்த அடுத்த மெகா ஆக்ஷன் சைக்கிள் வரைக்கும் அவனை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீ ஃபீல் பண்றியா? இல்ல இவனை வச்சுட்டு சஞ்சுவை கேப்டனா போட்டிருந்தா இன்னும் பெட்டரான டீம் இருந்திருக்குமா? என்ன நீ நினைக்கிற? இல்ல நான் ஃபர்ஸ்ட் அதான் 2 பண்ணீங்க. டூப்ளசி பத்தி நல்லா சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு டூப்ளசி பர்த்டே, ஸோ அதனால ரொம்ப மேல ஹார்ஷா இருக்கானா. ரெண்டாவது வந்து
இந்த நீங்க மேனேஜர் இந்த மேனேஜ்மெண்ட் லாஞ்சிவிட்டி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் இப்போ பத்ரி கூட ஆர்சனல் எடுத்துட்டு வந்தான். நான் அங்கேயுமே ஒரு சில ஃபுட்பால் கிளப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ஃபுட்பால் நீங்க நேஷனல் லெவல் ஆகட்டும் இன்டர்நேஷனல் லெவல் ஆகட்டும் எந்த ஸ்போர்ட்லயுமே வந்து 18 இயர்ஸ் ஒரு கோச் எல்லாம் வந்து ஒரு டீம்ல இருக்கான் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஆலெக்ஸ் ஃபெர்குசன் இருந்திருப்பாரு, சார் ஆலெக்ஸ் இருந்திருப்பாரு. அதை தவிர எனக்கு வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள் பெப் கார்டியோலா கூட 10 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு சிமியோனே he's been there for 12-13 years. பட் என்னன்னா பட் அவனை எப்படி நீ பாக்கணும்னா லைக் ஒரு சின்ன அந்த டூ ஜெயண்ட்ஸ் ரியல் மேட்ரிட் அண்ட் பார்சிலோனா இருக்கும்போது he made Atletico a name, like he won like 2-3 seconds அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதான் கரெக்ட். சோ அந்த இது இருக்கும்போது போய் லீக் அடிக்க முடியும்னு காட்டினதான் அவன். சோ அவனை வந்து நீ இவனோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அத்லெட்டிகோங்கிறது ஒரு சின்ன டீமா தான் இருந்தது, இப்பயுமே நாட் தி பிக்கஸ்ட் ஆஃப் டீம்ஸ் இன் யூரோப், பட் ஹீஸ் மேட் தெம் ரெலவென்ட் அப்படிதான் பார்க்க முடியும். சோ சார் அலெக்ஸோட எந்த கான்டெக்ட்ல வந்து கம்பேர் பண்ணுவோம்னா ஃபிளேமிங்ல த கிளப் சக்சஸ் அண்ட் த க்ளோரி, லைக் சிஎஸ்கே வந்து எப்படி ஐபிஎல்ல ஒரு பெரிய டீமோ லைக் யுனைடெட் வந்து பிரீமியர் லீக்ல வந்து ஒரு பெரிய டீம். லைக் நான் லெகசியே சொல்லல, லைக் த டீம் ஐ அம் ஜஸ்ட் டாக்கிங் அபௌட் த டீம் இன் ஜெனரல். பட் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா ரெண்டு பேரையும், அலெக்ஸ் ஃபெர்கியூசன் மேட்னு சொல்ல மாட்டேன், சாரி ஹி கெப்ட் தெம் ரெலவென்ட். அப்படி அதுவுமே லைக் அதுவுமே சொல்ல தான் இருக்கும். பட் என்ன சொல்லுவேன்னா இப்ப நீ சொன்ன தெரியுமா தோனிக்காக தான் வரான் அந்த மாதிரி டீம் பாண்டியாலாம் வரான். சோ அது வந்து அங்க ஃபெர்கியூசனுக்கு சொல்லலாம். ஃபெர்கியூசன் தான் வந்து he was the captain of the ship எல்லாமே. சோ அந்த மாதிரி கரெக்ட். சோ அது வந்து இங்க ஃபிளேமிங்ட்ட சொல்ல முடியாது. சோ லைக் அந்த கான்டெக்ட்ல பார்த்தனா நீ சார் அலெக்ஸையும் நீ தோனியும் வேணா கம்பேர் பண்ணலாம். அதான் கரெக்ட் தான். சோ அதான் சொல்ல வந்தேன். சோ அந்த விஷயத்துல கண்டிப்பா வந்து இப்ப அதுமே கந்தேஷ் சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் இந்த மேனேஜ்மெண்ட்னாலதான் இவ்வளவு நாள் இருந்தான் அப்படின்ற மாதிரி. இப்போ அதான் கேட்டான் என்னன்னா வந்து நெக்ஸ்ட் நான் ஆக்சுவலா நான் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க, நெக்ஸ்ட் இயர் வந்து வச்சுட்டு மெகா ஆக்ஷன் தான், அதாவது நெக்ஸ்ட் இயரோட அந்த ஆக்ஷன் சைக்கிள் முடிஞ்சிரும். அப்படியே அங்கேயும் வந்து 5 வருஷம் முடிஞ்சிரும். 5 வருஷம் முடிஞ்சிரும் எம்எல்சி இந்த இதுலலாம் SA20 ஜேஎஸ்கே 5 வருஷம் இது டிஎஸ்கே 5 வருஷம் சொல்லிட்டு அப்ப அப்படியே அமைச்சு விட்டுருவாங்கன்னு. பட் இப்பதான் எனக்கு இங்க வந்து இப்படி கம்பேர் பண்ணலாமா தெரியல. ஒரு ட்வீட் ஒண்ணு பார்த்தேன், என்னன்னா வந்து ஆர்சிபி ஆண்டி ஃபிளவரை மெகா ஆக்ஷன் முன்னாடி கொண்டு வரல, அதுக்கு அந்த முன்னாடி பெனல்டி மேட்ச் சீசன்ல தான் கொண்டு வந்தாங்க. அப்படி சொல்லிட்டு அவன் போடல. பட் என்னன்னா அவங்க என்ன போட்டாங்கன்னா அவங்க ஆர்சிபின்ற கான்டெக்ட் எடுத்துட்டு வரல, இப்படி எடுத்துட்டு வந்தது வந்து இப்ப இந்த சீசன் நீங்க கண்டிப்பா ஃபேன்ஸ் கிட்ட கண்டிப்பா ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். புது கோச் வந்தா உடனே வந்து கப் அடிக்கணும் அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நம்மளும் அப்படிதான் பண்ணுவோம். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அப்படி பண்ணலனாலுமே அவங்களுக்கு அங்க வந்து திங்க் பண்றதுக்கு கொஞ்சம் அந்த புதுசா யார் வராங்க அது நம்ம போக போக பேசுவோம். அதான் என்னன்னா அவங்க வர புது ஹெட் கோச்சுக்கு வந்து அந்த டைம் கொடுக்கணும். ஆல்சோ இன்னொன்னு என்னன்னா இப்ப ஜஸ்ட் சாரி ஃபார் இன்டரப்ஷன், லைக் என்னன்னா அந்த இப்போ நீ ஒரு கோச் இப்பவே கொண்டு வந்தனா என்ன பெனிஃபிட்ஸ்னா he will have season to judge players and he will have a say of who to retain and who not to. Like he can do the same when he's coming for the mega auctions, but he would just have to rely on like on the team oda inputs and the coach oda inputs. அதை வச்சுதான் லைக் வந்து போன வருஷம் ஒழுங்கா பண்ணலன்ட்டு அந்த பழைய மேனேஜ்மெண்டோட இன்புட்ஸ் லைக் அந்த பழைய கோச்சஸோட இன்புட்ஸ் வச்சுதான் அவனால ஜட்ஜ் பண்ண முடியும். பட் இப்பவே வந்து he will have a season to judge players and அவனோட இன்புட்ஸே இருக்கும், லைக் அவனோட டீமே வந்து ஜட்ஜ் பண்ணி இது பண்ணலாம். So that would be much better for someone to take over team. அதான் இப்போ டீமோட என்வாயன்மென்ட்டுக்கும் அவன் சூட் ஆவான். இந்த ஒரு வருஷத்துல இந்த டீமோட என்வாயன்மென்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கோச்சால அடாப்ட் பண்ணிக்க முடியும். அதான் எல்லா ஃபேக்டரும் அதுல தான் வரும். கரெக்ட். சோ லைக் ரீடென்ஷன் பண்ற மாதிரியே லைக் he can give chances to players. இப்போ if someone who's not in his plans na he can clearly not play that guy for like if the season is already over he can choose not to play that guy and play youngsters. அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, இப்போ ஃபிளமிங்க நம்ம அடுத்த சீசன் முடிச்சு அமைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் கிட்ட ஃபிளமிங் இருக்க மாட்டான், பட் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்தே ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும். எப்பவுமே சிஎஸ்கே பண்ற மாதிரி ஒரு 5 பிளேயர் ரீடைன் பண்ணி தான் ஆகணும், இந்த 5 பிளேயர் ரீடைன் பண்ணி நீ போய் மெகா ஆக்ஷன்ல டீம் எட் அப்படின்னா காஸ்ட் முதற்கொண்டு இது ஆக்ஷன் பர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அதுல அஃபெக்ட் ஆகும். ஆர்சிபி 2025ல வெறும் விராட் கோலி, ரஜத் பட்டிடர் அண்ட் எஸ் தயால் மட்டும்தான் ரீடைன் பண்ணாங்க. எஸ் தயால் பத்தி பேச விரும்பல, ரஜத் பட்டிடர் கேப்டன் அவ்வளவுதான் ரீடைன் பண்ணி 2 கப் போய் படிச்சாச்சு. விராட் கோலி சொல்லவே வேணாம், அந்த டீம்ல விராட் கோலி இல்லைன்னா எப்படி. அதே மாதிரி ஹி இஸ் நாட் எப்படி சொல்றது, கோலி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். சோ அதுல எந்த தப்பும் கிடையாது. அந்த மாதிரி மேபி இப்ப இந்த ஒரு 1 இயர் கரெக்ட்
கரெக்ட். அண்ட் லைக் ஆன்டி ஃபிளவர் கரெக்ட் 24ல தான் வந்தேன். ஏன்னா அந்த கிரீன் அப்பதான் அந்த ட்ரேட் நடந்தது, ஹார்திக் கிரீன் ட்ரேட் நடந்தது. அண்ட் மேபி அந்த சீசன் அவன் பட்டிடார பார்த்ததுனாலதான் he would have chose பட்டிடார் as a captain from 2025. கரெக்ட். அதுவும் அது நடந்திருக்கும். இல்லாம இந்த டொமஸ்டிக்லயும் பட்டிடாரோட பெர்ஃபார்மன்சஸ், பட்டிடார் வந்து இந்த இவங்க கேப்டன், மத்திய பிரதேஷ் கேப்டன் தானே. சோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்து எனக்கு இந்த பிளேயர்ஸ் மட்டும் போதும், இவங்களை வச்சு நான் இது அடுத்த மெகா ஆப்ஷனுக்கான டீமை பில்ட் பண்ணிக்கிறேன், இல்ல அடுத்த 10 இயர்ஸ்க்கான டீம் பில்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது போலாம். சோ இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த கோச் வந்தாலுமே இப்போ ஸ்ட்ரெயிட்டா அது வின் பண்ணா மிரக்கல் தான், வாய்ப்பு இருக்கு. பட் என்ன சொல்றேன்னா, பண்ணலனாலுமே வந்து இவ்வளவு சீசன் வெயிட் பண்ணிட்டீங்க, என்ன கேட்டா அடுத்த சீசன் அது நடக்கிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அப்பனா ஆல்ரெடி இந்த சிஎஸ்கேவோட என்வாயன்மெண்ட் தெரிஞ்ச ஒரு கோச், அப்படி யாராவது வந்தா அப்படிதான் பண்ணுவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, மைக் இப்போ இங்க இருந்து நம்ம அப்படியே யாரு கோச்சா வருவான்னு போயிடலாம். மைக் அசி இவங்க வந்து ப்ரமோட் பண்ண என்ன பண்ணுவீங்க? பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது ரெண்டு பேருக்கும். நான் சாக் பண்றதா பண்றீங்க, மொத்தமா பண்ணுங்கங்கறேன். அதான் மொத்தமா தான் பண்ணும். என்னோட அப்படிதான்டா. இப்ப வந்து எப்பவுமே ஒரு மேனேஜர் போனானா அவனோட டீம் தான் மொத்தமா வரும். அவனோட ஒரு செட் பீச் கோச், அவனோட அசிஸ்டன்ட் மேனேஜர் மொத்தமா அவன் டீம் தான் கொண்டு வருவாங்க. ப்ராபப்ளி ஒரு அந்த ஒரு கண்டினியூட்டிக்காக இருப்பானே தவிர எப்பவுமே ஜெனரலா அந்த மொத்த டீமும் தான் போயிரும். ஏன்னா அப்பதான் அவனும் இப்போ இந்த கம்பீர்லாம் என்ன பண்ணா, போய் இந்தியா டீமுக்கு மொத்தமா அவன் டீம் தானே கொண்டு வந்தான். அந்த மாதிரிதான் இருக்கும் மோஸ்ட்லி, யாரும் வந்தாலும் அப்படிதான் இருக்கும். சரி, லைக் மேபி ஒரு பெஸ்ட் நல்ல பெர்ஃபார்மிங் கோச் யாராவது இருந்தா அவன மட்டும் இருக்கும். நீ நினைக்கிறியா அப்படிதான் இருக்கும் நீ நினைக்கிறியா? ஏன்னா வேற ஐடியலி இட் ஷட் பீ தட் வே. என்ன நடக்குதுன்னு தெரியாது. சோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த bowling கோச்சை தூக்கணும். ஏன்னா அரௌண்ட் தி ஸ்டம்ப் வைட் யார்க்கர் பிளான் தான் இது அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. நீங்க அது தேவையில்ல. அது அப்புறம் இந்த ஏஆர் ஸ்ரீகாந்த் தான் தூக்கணும். ரைட் ஆர்ம் பவுலர்ஸ் மேட்ச் அப்ஸ்னு சொல்லிட்டு அகில் ஹுசைனை டிராப், எனக்கு அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் மைக் அசியல் வந்து ஐ கண்டம் ஹிம் as even being in the least ever position in the club because இந்த போன அதுதான் ஞாபகம் இருக்கு. அதான் அந்த மேட்ச் தான் சொல்றேன். உருவில் அடிச்சு முடிச்சிட்டான். நான் இதை எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். உருவில் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லைன்னா 2 பாயிண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறான். எனக்கு அந்த மாதிரியான மென்டாலிட்டியில இருக்கிற பிளேயரே வேண்டாங்கிறேன். இல்ல தோனி அப்படிதான். அதான் தோனி அப்படி சொல்லி வின் பண்ணி ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல வச்சிருக்க முடியும். நீங்க அப்படி வச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி சொல்லலாம். நீங்க அப்படியே வச்சு இல்ல நாங்க 100 ரன்காகவும் ஆட மாட்டோம், 2 பாயிண்ட்காக தான் ஆடுவோம், ஆனா அதையும் தோத்துருவோம் அப்படின்னா அப்ப எந்த யூஸ்மே கிடையாது. நீங்க திரும்ப இந்த வாட்டியே தான் 10th இருந்து 8th தான் போயிருக்கோம். நம்ம சீசன் ஃபுல்லா அந்த மிட் டேபிள்ல இருந்தாலும் கடைசியா முடியும் போது 8th தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னும் போது அதுதான். சோ ஐடியலி எல்லாரையும் மாத்துறதுதான் கரெக்டா இருக்கும். சரி, இப்போ வீடியோட லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துடலாம். நீங்க பார்த்த ரூமர்ஸ் எல்லாம் சொல்லுங்க, யாரு கோச்சா வருவாங்கன்ட்டு. நான் கொஞ்சம் லிஸ்ட் வச்சிருக்கேன். அதுதான் அதான் நான் பெருசா எதுவும் ஃபாலோ பண்ணலடா. லைக் இந்த அஸ்வின் பார்த்தேன். அஸ்வின் பழைய கதை தான், அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆமா, ஹேமங் பதானி தான் லைக் ரொம்ப ரூமர்ஸ் போகுது, ஃபேவரட்ஸ் அப்படிதான் போகுது. அதை தவிர தோனின்னு சொல்றாங்க. தோனி எல்லாம் வர்றது வந்து இட் வோன்ட் தோனி. ஆனா எனக்கு என்னன்னா தோனிய வந்து ஆன் ஃபீல்ட்ல இருக்கிறது அவனோட ஸ்ட்ரெங்த்னே நான் ஃபீல் பண்றேன். மோரோவர் அவ எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா வந்து he can be as an outside coach-ஆ இருக்க முடியும்னு தெரியல. all not great players translate to great captain or great coach. சச்சின் தான் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள். நல்ல பிளேயர் பட் நல்ல கேப்டன் பண்ணலாம். சில தோனி வந்து ஒண்ணு பண்ணலாம், can involve in team selection. அது ஒண்ணு பண்ணலாம் தோனி. அது ஒரு இல்ல இது லாஸ்ட் ஒரு 2 வருஷமா பண்றது இல்லைன்னு தான் கேள்விப்பட்டேன். இந்த ஒரு விஷயம் மேபி ஹவு இம்பாக்ட்ஃபுல் இட் குட் பி ஃப்ரம் திஸ் சைடுன்னு தெரியல. பட்டியா ஆமா, ரொம்ப மேட்சஸ் பாக்குறதுல நம்ம நிறைய பேசியிருக்கோம். தோனி வந்து கரெக்டா எனக்கு இந்த பிளேயர் வேணும்னு சொன்னா அந்த பிளேயர் எடுத்தா அது வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரிலாம் தோனி முதல்ல மாதிரி பண்ற மாதிரி தெரியல. சோ தெரியல, அந்த மென்டார் ரோல் எப்பவுமே காலியா தான் இருக்கு சிஎஸ்கே பொசிஷன்ல. சச்சின் எப்படி இவங்க மும்பை மென்டாரா வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி எடுத்துட்டு வரலாம். சோ கண்டிப்பா என்ன பிரச்சனைனா இந்த பெரிய பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் என்ன பிரச்சனைனா, இப்ப அவங்க ஒரு கோச்சாவோ மேனேஜராவோ ஃபுட்பால்லயோ ஆனாங்கன்னா they expect the players to be at the same level as him. இப்போ தியரி ஆண்ட்ரி வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது லைக் அந்த சாம்பியன்ஸ் லீக்ல பண்ணுவாங்கல்ல சிபிஎஸ்ல, சோ அதுல வந்து விக்டர் யாக்கரஸ வந்து
லைக் அவனோட ஒரு கிளிப்பு போட்டு why did he not take this run அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். his first touch was poor அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ லைக் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா லைக் அது ஒரு ஹாண்ட்ரியால பண்ண முடியும், ஒரு பெர்க்னாப்பால பண்ண முடியும், பட் இட்ஸ் டூ மச் டு எக்ஸ்பெக்ட் த சேம் ஃப்ரம் அதர் பிளேயர்ஸ். ஸோ அந்த கிரேட் பிளேயர்ஸ்க்கெல்லாம் அந்த ஒரு திங் இருக்கு, நம்ம பண்ண முடியுது ஏன் மற்றவங்களால பண்ண முடியுதுன்னு இருக்கு. இப்போ தோனி கிட்ட அது எந்த விதத்துல அஃபெக்ட் ஆகும்னா, இஃப் ஹி ஆஸ்க் த கேப்டன் டு பிக் த சேம் ஓல்ட் டீம், லைக் இந்த பழைய பிளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸே வச்சு நீ என்ன மாதிரியே பண்ணுன்னு சொன்னா தட் குட் பி அன் இஷ்யூ. சோ அந்த மாதிரி தோனி கிட்ட ஒரு பிரச்சனை வரலாம், வரும்னு சொல்லல. இன்னொரு இஷ்யூ கூட இருக்கு. தோனி கோச்சா தான் இன்னொரு விஷயம் இருக்கு. தோனியோட ப்ராசஸ் என்னன்னா, டேக் த கேம் டீப், பிளே த மென்டல் கேம், பவுலர் ஈஸ் அவுட் இட், வின் த மேட்ச். இதுதான் தோனியோட மென்டாலிட்டி எப்பவுமே இருந்திருக்கு. நம்ம டீம்ல இருக்கிற தூபே வச்சுட்டு இது நம்மளால பண்ண முடியுமாங்கிறத இது அகைன் அங்கதான் வந்து நிக்கும். அப்போ நீங்க இந்த இடத்துல மைக் லாசியை தூக்கினாலும் மறுபடியும் புதுசா வரவங்களும் வந்து நாங்க 2 பாயிண்ட்காக தான் பாக்குறோம் தான் திரும்ப சொல்ல போறாங்க. சோ அப்போ அதான் தோனி as long as தோனி இருக்க வரைக்கும் அந்த பழைய சிஎஸ்கே மாறாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதான் சொல்றேன் நான். இப்போ தோனி அப்படி கூட இல்ல, இந்த டேக்கிங் த கேம் டீப்ங்கிறத விட்டு கேம் டிரான்சிஷன் ஆகி போயிடுச்சு. அதுலதான் மும்பையும் மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ மும்பை சிஎஸ்கே அந்த இது லூப்ல மாட்டிட்டு இருக்காங்க. இந்த இங்கிலாந்து இந்தியா ஸ்கோர் பாக்குற 159 13 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணிட்டு போற ஹாரி புரூக் 79 அடிக்கிறான். இப்படி சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல டேக்கிங் த கேம் டீப்ன்றது வந்து has become irrelevant. I think almost ஒரு 70 to 80% of the games are done in the power play itself. அதிலே பாதி டீம் மேட்சை முடிச்சிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. மீதி வந்து நீ போடுற ஸ்பின்னர்ஸோட காம்பினேஷன், நீ வந்து 2 ஓவர் அவன் நல்லா போட்டா அங்கேயே நிறுத்திட்டானா அதான் அவனோட பெஸ்ட் யூசேஜ் ஆஃப் தி ஸ்பின்னரா இருக்கு. இப்பெல்லாம் 3வது ஓவர் கொடுத்து அடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இதெல்லாம் உட்கார்ந்து யோசிச்சு நல்லா பண்ற கோச். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நம்பிக்கை இருக்கு, இனிமே ஆக்ஷன்ல உட்கார்ந்து மிச்சர் சாப்பிட மாட்டோம். எனக்கு அந்த நம்பிக்கை மட்டும் இருக்கு. இல்ல அது கொஞ்சம் வருஷமாவே போயிட்டு தானே இருக்கும். ஸ்டில் காசி விஸ்வநாதன் தான் இருக்கான், ஸ்டில் அதே டீம் தான் இருக்கு. அது மாதிரி காசியோட வேலை தலைக்கு என்ன வேணுமோ இதுக்கு என்ன வேணுமோ அதை இவ்வளவு நேரம் தலை இருக்காருன்றா. ஆடியோ இன்னும் லீக் ஆச்சு. இப்ப தலை வந்து ஜேமி கேட்டிருக்காரு, எனக்கு என் டீம்ல ஜேமி வேணும்னு. ஜேமியா வந்து இவனுக்கு இவ்வளவு போனா நம்மளால ஜேமிக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தனை விட்டுட்டு இவன் ஜேமி எடுத்திருக்காங்க. ஜேமி அப்ப எவ்வளவு பெரிய பிக் பாரு, அவன் இந்நாள் வரைக்கும் அவன் தான் ஸ்கவுட் பண்ணி பிளேயர்ஸை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். சோ அவன் அந்த பேக்ரவுண்ட் வேலையை அவன் பார்க்கட்டும். தோனி எனக்கு தெரிஞ்சு கோச்சா வர்றதுல எனக்கு இது இல்ல. மேபி சம்மன் லைக் ஆடம் வோஜஸ் குட் டூ வெல்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஆடம் வோஜஸ் குட் பி. நம்ம சொல்றேன், நீங்க இந்த பிக் பேஷ் பார்த்துட்டு சொல்றீங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் இன்டு ஹிஸ் கரியர். சியாட்டல் ஆர்கஸ் ஹெட் கோச்சே அவன் தான். தெரியும், அது எனக்கும் தெரியும். போன வருஷம் ரொம்ப கேவலமா சொல்றேன். இப்பயும் 5th தானே வந்திருக்காங்க. இல்ல அவன் அங்க டைட்டில் வின்னிங் ஓகே, மேபி நாட் தட் பிக். அப்படி பார்த்தா ஜஸ்டின் லாங்கர் எல்லாமும் பிக் பேஷ்ல இருந்து வந்தவன் தானே. சோ அதனால நீ பிக் பேஷ் வச்சு நீ ரொம்ப லைக் இட்ஸ் பெட்டர், ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் an இந்தியன் கோச்சரா. அதான் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அன்லெஸ் ஒரு ஆண்டி ஃபிளார்லாம் ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் தான். ஆண்டி ஃபிளார் சிஎஸ்கே செட்டப்ல இருந்த வேற ஏதாவது ஃபாரின் கோச்சஸ், இது மைக் ஹசி கிடையாது. இன் கேஸ் ஒரு பிரெண்டன் மெக்கலம் சிஎஸ்கே செட்டப்ல இருக்கணும்லாம் எனக்கு எதுக்கு என்ன அவசியம் எனக்கு புரியவே இல்ல. நீ யூ ஆர் லுக்கிங் ஃபார் சேஞ்ச் அண்ட் அப்படி ஃபாரின் கோச் தான் வேணும்னா இப்படி பண்ணலாம்னு சொன்னேன். சிஎஸ்கே செட்டப்ல எனக்கு என்னமோ ஒரு ஆயன் மார்கன் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பான்னு தோணுது. பட் ஐ ஹவ் சீன் நியூஸ் தட் he may go to MI. அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. ஆயன் மார்கன் if he is interested in coaching அதன் பத்தி பேசிட்டு இருந்தீங்களா, அப்போ நான் ஒன்னு பார்த்தேன். இனிமே வந்து சிஇஓ கிடையாது அப்படின்னு நம்ம தான் சொல்றாங்க. அதாவது அப்படியே சாக் பண்ணல. பார்த்தேன் எம்டின்னு போட்டுருக்குன்னு பார்த்தேன். எம்டின்னு போட்டுருக்கு. எம்டினா அதான் சம்திங் ஏதோ ஏதோ பார்த்தனே. மேனேஜிங் டைரக்டர் அதான் எம்டி. மேனேஜிங் டைரக்டர் அதான். அந்த அதாவது கொஞ்சம் அந்த ரோல் கம்மி பண்ணிட்டாங்க, டிமோட் பண்ணிட்டாங்க. அது வேற யாராவது தான் சிஓ வருவாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் எனக்கு எந்த அளவுக்கு இல்ல. ஆக்சுவலா பார்த்தா லாஸ்ட் இயர்ல இருந்தே அவன் எம்டி தானா அவரு. So I don't think we have to read too much into that. எனக்கு பிரெண்டன் மெக்கலம் ஓகே தான் எனக்கு. ஆனா இல்லன்னா சொல்றேன், huge black mark, huge red flag. அதான் எனக்கு அது ஒரு நீ இதுதான் இருந்துட்டு இருக்கு. ஓகே பெருசாலாம் எனக்கு வந்து அவன் வைக்கிறதுல எனக்கு இதுவே இல்ல. அடிச்சா 250 ஆல் அவுட் ஆனா எல்லா இங்கிலாந்துக்கு அவன் தானே லிமிட்டட் ஓவர்ஸ் கோச். அதான் அது அவன் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. இங்கதான் நம்ம எப்பவுமே ஐபிஎல் எண்டும் போது
இது அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எப்பவுமே ஆஹ் என்- இங்கிலாந்தோட ஆஹ் ஷெட்யூல் வந்து ஐபிஎல் எண்டோட உனக்கு ஆமா கிராஷ் ஆமா ஆகும். அதனால கிளாஷ் மெக்கலம் வர ஆகும். சோ மாட்டான். அப்படி விட மாட்டாங்க. அதான் இங்கதான் மத்த எனக்கு ரூமர்ஸ் தெரிஞ்சு என்னன்னா அப்ப ஆண்ட்ரி 3 ஃபிளவர் வையபிள் அப்போ ஆப்ஷன்ஸ் தான். ஆண்டி ஃபிளார் போவானா அதான் தெரியல நம்ம அந்த அது இப்பவே. கந்தேஷ் சொன்ன அந்த திரும்ப சிஎஸ்கே கோச் வருவோம். ஆண்டி ஃபிளவர் வந்து இப்போ இங்கிலாந்து இது டெஸ்ட் மேட்ச் ஹெட் கோச்சா எடுத்தான் அப்படின்னா அப்ப ஆர்சிபி விட்டு போறதுக்கு தானே சான்ஸ் அதிகம். ஏன்னா ஐபிஎல் முடிஞ்ச 10 நாள்லயே 10 இல்ல ஒரு 15 நாள்லயே அடுத்த டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துக்கு வந்துரும்ல, அவங்களுக்கு சம்மர் ஆரம்பிச்சிடும். எப்பவுமே அந்த மாதிரி தான் கரெக்ட் ஆயிட்டு தான். இருக்கு. பட் So, அப்போ ஆர்சிபி வில் டூ எவ்ரிதிங் டு கீப் ஹிம் தானே. ஆமா ஆண்டி கரெக்ட், ஃபிளார் அதுவும் வந்து ஆமா ஆமா யாரும் விட கன்ஃபார்மா. மாட்டாங்க. கரெக்ட் தான். அதுவும் இந்த வருஷம் கண்டிப்பா விட மாட்டாங்க. அவங்களுக்கு சான்ஸ் அதான் இந்த மேபி அடிக்கிறதுக்கு கரெக்ட். சான்ஸ் இருக்குன்னு இந்த தெரிஞ்சு விடவே எப்படி ஒரு மாட்டாங்க. பாதி இதுல விட்டு போவான், எனக்கு தெரிஞ்சு போக மாட்டான் தான் தோணுது. ஆமா. So, அதான் அது ஒண்ணு இருக்கு. அஸ்வின் டிகேவையும் அஸ்வின் விட ஏன் மாட்டாங்க. வேணாம்? அஸ்வின் ஏன் அதான் வேணாம்? எனக்கு வந்து அந்த 3 ஆப்ஷன் தான் வையபிளா இருக்கு. ஒன்னு டிராவிட், இன்னொன்னு ஹேமங் பதானி, அப்புறம் இன்னொன்னு அஸ்வின். இல்ல ஹேமந்த் அஸ்வின் பதானி வந்து ஏன் வயபிளா இருக்கு? வயபிள்னா இப்ப நடக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் பாசிபிள். சொல்றேன். ஓகே பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஹேமங் பதானி லாஸ்ட் அப்படி டிராவிட் ஓகே. எனக்கு ஓகே. எனக்கு பர்சனலா ஐ வுட் டேக் டிராவிட் எனி How டே. about அனில் பிகாஸ் கும்ப்ளே? ஓகே விராட் கோலி இல்ல டீம்ல. சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏண்டா சாம்சனுக்கு மட்டும் டிராவிட் எடுக்கிறீங்க? அதுவும் ஏய் இருக்குல்ல. சாம்சனுக்கும் டிராவிடுக்கு மாடா பிரச்சனை. அவனுக்கும் பிரச்சனைன்னு மேனேஜ்மெண்ட்டுக்கும் இல்ல, பிரச்சனை இல்லையா? பிரச்சனைன்னு இல்ல, சொல்றேன். இல்ல அந்த ஓகே டிராவிட் ரொம்ப நல்லா அப்பனா எமர்ஜ் ஆச்சு. ஆனா இப்போ மறுபடியும் அந்த அளவுக்கு தெரியல இப்போதைக்கு. இவ்வளவு யோசிக்கிறோமா? ஆக்சுவலி என்ன இது ரூமர் வந்ததுன்னா சங்கக்காராவே வருவான்லாம் ரூமர் வந்தது. அது ஐயோ என்னாச்சுன்னே தெரியல. கஷ்டம்டா. அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. கஷ்டம். ஆமா நான் இவ்வளவு சங்கக்காரா யோசிக்கிறோமா? வந்தா ஐ வில் டேக் ஹிம். தூக்கின் வந்து ஜேஎஸ்கே டிஎஸ்கேல இருக்கிற ஆல்பி மார்க்களை கோச்சா போட்டு உட்கார போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்க இல்லடா, ஐ போகுது. திங்க் இட்ஸ் டூ பிக் ஜாப் ஃபார் ஹிம். லைக் அதுக்குள்ளலாம் அவனுக்கு கொடுப்பாங்களா எனக்கு தெரியல. ஆமா அது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க எனக்கு ஏதாவது ஜேஎஸ்கே ஆக்ஷன் டிஎஸ்கே பத்தி பேசும்போது இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு ஆக்ஷனாவும் இருக்கு. வரமாட்டான் தான் எனக்கு ஐபிஎலுக்கு தோணுது. மட்டும் ஒரு கோச் வச்சுட்டு ஜேஎஸ்கே டிஎஸ்கேக்கு வேற கோச் வைக்க வாய்ப்பு இருக்கா இந்த வாட்டி? அட்லீஸ்ட் இனிமே அதுதான் அப்படி பண்ண. வைக்கணும். என்ன கேட்டா வைக்கணும். எதுக்கு எல்லாத்தையும் ஆ, ஒரு என்ன திசையை கேட்டாதான் கொடுக்குறீங்க? வைக்கணும். அதான் இந்த என்ன வாட்டி கேட்டா எனக்கு அது அப்படிதான் பண்ணணும். பண்ணுவாங்கன்னு தோணுது. எனக்கு ஏன் தெரியல, பட் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. இல்ல மேபி அதான் அதான் பண்ணுவாங்க தான் அந்த தோணுது. ஃபாரின் ஏன்னா கோச் வேணும் அப்படின்னா ஜேஎஸ்கே டிஎஸ்கே ஃபாரின் கோச்சை போட்டு ஐபிஎல்க்கு ஒரு இந்தியன் கோச் போடலாம்ல, அந்த மாதிரி ப்ராபப்ளி பண்ணலாம்ல. அட்லீஸ்ட் நீ ஒரு ஜேஎஸ்கேக்கும் சிஎஸ்கேக்கும் கூட போடலாம். நீ ஒன்னும் டிஎஸ்கேக்கு போகணும்லாம் அவசியமே இல்ல. ஏன் இந்த ஆஹ் ஒரு சமன் லைக் ரவி சாஸ்திரி, சமன் லைக் ரவி சாஸ்திரி ஓகே, பட் அகைன் இஸ் நாட் நோன் ஃபார் இஸ் லைக் இந்த மாடர்ன் டாக்டிக்ஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹீஸ் வைப்ஸ் அந்த மேனேஜர் மாதிரி தான் அவனுமே. லைக் கரெக்ட் அந்த தான். ஈரா இந்தியன் சக்சஸ் ஈராலையுமே த மெஜாரிட்டி ஆஃப் த சக்சஸ் இஸ் டியூ டு விராட் கோலி. அந்த டெஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ஒரு கரெக்ட் தான். இன்னோவேஷன் பண்ணானா, ஒரு இது பண்ணானா, லைக் ஒரு எப்படி சொல்றது, ஒரு சுனில் நாராயண ப்ரமோட் பண்ணி ஓபன் பண்ண வச்சானா அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே மைண்ட்ல வராது. தே பிளே லைக் தே வர் லக்கி வித் தி செட் ஆஃப் ஃபாஸ்ட் bowlers that they had and அதுலதான் அவங்க அப்போ சக்சஸ் அப்போ வந்தது. ஸோ கம்பீர் ரவி மாடர்ன் டே சாஸ்திரியும் வந்து கோச்னு சொல்ல வரீங்களா ப்ரோ? கம்பீர் வாஸ் லைக் இல்ல எப்படி ஓகே சொல்றது, தான். he was எனக்கு இல்ல ahead of எனக்கு his times தான் ஒரு அதான் கேப்டனா என்ன பொறுத்த ஆ, வரைக்கும். ஆ, லைக் தோனி வந்து ட்ரெடிஷ்னலா லைக் கன்வென்ஷனலா மெத்தட்ஸ் வச்சு, ரோஹித் வந்து பார்த்தனா லைக் அவன் ஒரு லைக் அவனுமே நான் வந்து லைக் ஒரு இதெல்லாம் பண்ணா ஒரு புது அப்ரோச் எடுத்தான்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஹி ஆமா ஹேட் அ கரெக்ட் குட் தான். டீம் அண்ட் he knew how to make good use of it. அதுதான். அண்ட் he is a சேம் good வித் man விராட் கோலி. manager as well. விராட் கோலி சொல்லலாம், பட் நான் சொல்ல மாட்டேன். ஓகே. அண்ட் லைக் அதுதான் கம்பீர் வந்து அந்த நிறைய லைக் அந்த ஃபீல்ட் செட்ஸ்ல இருந்து, உங்களுக்கு தெரியாத ஃபீல்ட் செட்ஸா, அன்ஃபீல்ட் செட்ஸ்ல இருந்து அந்த நரேனை ஓபன் பண்ண வச்சது, அந்த மாதிரி லைக் அதுதான் அதான் சொல்றேன். லைக் கம்பீரே ஒரு இதுதான். இப்போ ஓகே, இப்போ என்ன பண்றான்னா கேட்காதீங்க, அவன் கேப்டனா இருக்கும்போது சூப்பர் கேப்டனா இருந்தான். ஸோ எனக்கு கேட்டா கும்ப்ளேவுமே நான் அதான் சொல்லுவேன், புதுசா ஒன்றும் பண்ணல, பட் நீங்க ஆப்ஷன்ஸா பார்க்கும்போது கும்ப்ளேவுமே யோசிக்கலாம். சரி ஓகே. பதானி பீடாக பத்தி செட்டப்ல வர போறானா? பதானி வந்து எனக்கு கண்டிப்பா அஸ்வின் பதானி வரமாட்டான். தான். எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் வரமாட்டான்டா. அஸ்வின் சிஎஸ்கே அஸ்வினை மேனேஜ்மெண்ட் விட அந்த ஹோல் செட் ஆஃப் பீப்புள் வுட் நாட் லைக் ஹிஸ் antics on YouTube or the shit that's speaking about. Like அதெல்லாம் வந்து the team will not like. அதுவும் especially the whole guy still at the helm, they won't like what he has done. Like publicா criticize பண்ணது அதெல்லாம். And whatever you do, just try to bring in people like Aniruddha or at least அபினவ் முகுந்த். எனக்கு of course எனக்கு or even Arun for that matter, அந்த மாதிரி யாரையாவது கொண்டு வரணும். நான் அனிருத்தா, அருண் கார்த்திக் அந்த மாதிரி யாரையாவது அசிஸ்டன்ட் சொல்றேன். அதான் யாரையா ஸ்டில் புது மேனேஜ்மெண்ட்ல இருப்பானா தெரியாது,
அந்த மாதிரி 4 பேரை வச்சுக்கணும். சும்மா நீ பழைய இப்ப நீ திராவிடு வந்தா அதே நீ இந்த டி டிலிப் விக்ரமராஜ் வரைய வச்சா அவன் பெரிய மாற்றம் இருக்காது. லைக் இந்த மாதிரி வச்சுட்டு நீ புரியுது. டிஎன்பிஎல்ல இருந்து ஆள் அதான் எடுக்கணும். மேன் மேனேஜர்ஸா டிஎன்பிஎல் கூட இப்போ வைக்காம வந்து இன்னும் கொஞ்சம் டாக்டிக்கலா மேன் கேம்ல மேனேஜர்ஸ் இஸ் அப்சல்யூட்லி எசென்சியல். பட் அட் த சேம் டைம் நீ வந்து பிரேவ் கால்ஸ் எடுக்கணும். பட் டிராவிட் கிட்ட நான் என்ன ஒரு இது பண்ணுவேன்னா, ஹி போல்ட்லி டுக் சூரியவன்ஷி அண்ட் மேட் ஹிம் பிளே. அது வந்து ஒரு பிக் கால். நீ மேனேஜர் லீக் நீ என்னதான் கரெக்ட் வந்து தான். ஒரு மேனேஜ்மெண்டா எடுத்தாலும் ஃபியூச்சருக்கு எடுத்தாலும் நீ ஒரு கோச்சா அவனை ஆட வைக்கிறது வந்து இட்ஸ் அ பிக் திங். ஸோ அந்த விதத்துல டிராவிட் குட் பி அண்ட் குட் ஆப்ஷன். பட் தெரியல அவனுக்கு ஹேமங் பதானி எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்கா தெரியல. மேபி சிஎஸ்கேல எப்படி பண்ணுவான். பட் நம்ம டிசியோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம வி ஷுடன்ட் பி ரீடிங் டூ மச். ஏன்னா அது ஒரு எப்படி சொல்றது, அங்க ஒரு இல்ல ஸ்டெபிலிட்டியே கிடையாது. டிசியோட ரொம்ப மெயினான இஷ்யூ இருந்ததே அந்த சாப் அண்ட் சேஞ்ச் தானே. அதுக்கு கரெக்ட். காரணம் பதானி. பாண்டிங் வெளில போனா ஆமா அடுத்த சீசனே ஃபைனல் வந்தான்ல. சோ நம்ம அதை வந்து அவ்வளோ ரீட் பண்ணக்கூடாது. ஸோ மேபி பதானி ஒரு நல்ல சாய்ஸா இருக்கலாம். பட் பதானி கிட்டே என்னன்னா அந்த ஒரு குண்டக மண்டக இத டிசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பான் திடீர்னு. பட் அந்த அவனோட பேஃப்லிங்கா சாஹில் இருந்தது பராக் அவனோட மாதிரியான அந்த ஆளெல்லாம் ஓபன் பண்ண வச்சு. சாஹில் பராக் இஸ் a குட் டேலண்ட். லைக் ஒரு மேட்ச்லயே நீ வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அவன் மெயினா அந்த இல்ல அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் சிப்பன் எல்லாம் சான்சஸ் கேவலமா தான் எடுத்தான். மெயினான விஷயம். அதான் லைக் அவனோட ரிசோர்ஸஸ் ஒழுங்காவே யூட்டிலைஸ் பண்ணல. அபிஷேக் பொரேல் எல்லாம் யூஸ் பண்ணாம. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம் வித் ஹிம். அதர் தென் ஹிம் யார் இருக்கா? அஸ்வின் சொன்னேன். எனக்கு அஸ்வின் வந்து தெரியல. நேத்து ஒரு நியூஸ் பார்த்துட்டு நெஞ்சு வெடிச்சிச்சு. இங்கிலாந்து ஹெட் கோச்சாவே அவன் இருக்க சான்ஸ் இருக்கு. நியூ டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு நான் பார்த்தேன். நானும் பார்த்தேன். அது ரவி இங்கிலாந்து சாஸ்திரிக்கும் போட்டாங்க. அதான் சாவுக்கு மேல ஒரு பயத்தை இங்கிலாந்துக்கு காட்ட முடியாது இதுக்கு மேல. அவ்வளவுதான். அதெல்லாம் வந்தா சத்தியமா ஒரு ஃபாலோ அவுட் வந்துரும். அந்த அந்த கல்ச்சருக்கு வந்து அஸ்வின் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா எனக்கு தெரியாது. as long as Ashwin is running this YouTube channel, he isn't fit for doing any kind of ஆமா coaching. கரெக்ட். எல்லாத்தையும் அங்க பண்ணிட்டு வந்து நான் இங்க இப்படி பண்ண அப்படி பண்ண யூடியூப் சேனல்ல சொன்னா அப்புறம் எதுக்கு? அது வந்து உள்ளேயே நீங்களே ஒரு துரந்தர் அம்சு விடுற மாதிரி ஆயிடுமே அது. வேண்டாம் துரந்தெல்லாம் பேசாதீங்க. அடுத்து போங்க. ஓகே, லைக் வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? யார் இருக்கா? எனக்கு ஏதோ ஒரு ஃபாரின் கோச் ஆடம் மோஜஸ் மாதிரியான ஒரு கோச் தான் வரான்னு இல்ல நான் தோணுது. ஃபாரின் கோச் என்னதான் போக ஹேமந்த் மாட்டாங்க பதானி அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன். ஏன்னா ஃபாரின் கோச் ப்ரிஃபர் அப்படியா? பண்ண மாட்டாங்க. இந்த வாட்டி இந்தியன் கோச் தான் ப்ரிஃபர் பண்ண போறாங்கன்னு ஆமா பார்த்தேன். இருக்கலாம். So சான்ஸ் இருக்கு. அதுவும் இல்ல தெரியல. எல்லா ரூமர்ஸ் என்னவோ பண்ணுங்கடா, என்னவோ பண்ணுங்க. எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அவங்க விஷா அப்படியே ரூமரா போட்டுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒருத்தர் ஒன்னொன்னு போட்டு இருக்காங்க. திடீர்னு தோனி தான் வருவாங்கன்னு போடுறாங்க. எல்லாம் அந்த சோசியல் மீடியா என்கேஜ்மெண்ட்காக சும்மா இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு. இப்போ ஒண்ணுமே இல்ல. இந்த மேட்ச் முடிஞ்சோடனே அதுதான் சொன்னேன்ல, nobody had a clue about அதான் nobody had a clue about Fleming sacked. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மட்டும் என்ன தெரிஞ்சிருக்கும் வெளியே? அதான் இவ்வளவு நேரம் வந்து எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஒரு மணி நேரத்துல எல்லாரும் சொல்றானுங்க ஹேமங் பதானி தான் அடுத்த கோச் அப்படி இப்படின்னு. ஏன்டா இவ்வளவு நாளா உங்களுக்கு ஃபிலிமிங் சேக் ஆக போறானே தெரியாது. இப்ப மட்டும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதா அப்படின்ற அரட்டை ஸ்குவாட் கூட. ஆனா டைம்ஸ் ஆஃப் இந்தியாலயே அரட்டை ஸ்குவாட்லாம் வந்து I see them to be mostly reliable தான். Like they have their sources and mostly அவங்களுமே எப்படின்னா பண்ணுவாங்க அப்படின்ற அதாவது நியூஸ் மாதிரி சொல்லல. கரெக்ட் தான். Like nobody can say it with utmost certainty தான். யாராலயும் வந்து ஃபுல்லா சொல்ல முடியாது. அதான் கரெக்ட் தான். சரி ஓகே பாப்போம். வீடியோ ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். சோ உங்களுக்கு ட்ரீம் கோச்னா யாருன்னு சொல்லுங்க. அதை வச்சு முடிச்சிருங்க. எனக்கு ஆக்சுவலா நிறைய பேர் மைண்ட்ல நம்ம மைண்ட் வேற அங்க போகுது. நிறைய ட்ரீம்னா ஆக்சன் பாசிபிள் தான். நான் சொல்றது ஒண்ணும் நீ வந்து ஆண்டி ஃபிளார்லாம் உனக்கு இப்போ வரப்போறது இல்ல. நீங்க சொல்றது வந்து பாசிபிள்ல உங்களுக்கு யாரு பெஸ்ட் ஃபிட்டா இருப்பான்? இல்ல எனக்கு என்னமோ மெக்கல்லமே வரலாம் தான் தோணுது. இப்பதான் நான் சொன்னேன் ஃபாரின் கோச் போக மாட்டாங்கன்னு. பட் எனக்கு என்னமோ தெரியல. எனக்கு மெக்கலம் எந்த பேசிஸ்ல மெக்கலம் சொல்றான்? அவன் என்ன பண்ணிருக்கான்னு மெக்கலம் நீ சொல்ற? கேகேஆர்ல தான் இருந்தான். என்ன பண்ணான் அவன்? ஒரு ஃபைனல் வந்தான். அது வந்து லாக்டவுன் வரலன்னா அங்கேயே முடிஞ்சிருக்கும் அந்த ஐபிஎல். ஆமா இல்ல நான் அதான் சொல்றேன்ல. இப்ப அப்படி வந்து இது வந்து வெறும் சும்மா வைப்ஸ்க்காக தான் சொன்னேன். லாஜிக்கலா யோசிக்கணும் அப்படின்னா தோனி தான். லாஜிக்கலானா எப்படி தோனி வருவான் எனக்கு சொல்ல புரியல. அதான் இல்ல அதுவுமே வைப்ஸ் கணக்குல தானே வரும். இல்ல வைப்ஸ் கணக்குன்றது இல்ல. அட்லீஸ்ட் மென்டாரா வச்சு கொண்டு வரலாம் அந்த டீம் செலக்ஷன் டெசிஷன்ஸ். மென்டாரா ஓகேடா. நான் ஹெட் கோச் வந்து நாட் ஜஸ்ட் உனக்கு மோட்டிவேஷன்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு வொர்க் ஆன் தேர் லைக் இந்த டெக்னிக். ஆப்வியஸ்லி வந்து உன்னால 2 மாசத்துல ஒண்ணும் பண்ண முடியாது பெருசா.
அதான் இல்ல அப்படி at the ஏதாவது same time வேணும் இந்த அப்படின்னா அப்ப சின்ன வயசு மேட்சப்ஸ் கோச் தான் எல்லாமே போகணும்னு நீ சொல்லுவேன் என்ன பார்க்கணும். கேட்டா. ஆமா ஐ மீன் ரொம்ப ஒரு 40 ஓகே. ஸ்டேஜ்ல அந்த மாதிரி இருக்க கோச் தான் ஆர் வுட் யூ போகணும். டேக் a risk with அபினவ் முகுந்த் மாதிரி லைக் அந்த ஏஜ்ல யாராவது ஒருத்தர் நான் ஹெட் அதான்டா கோச்சா போட்டு பண்ணுவேன். போவீங்களா? நான் ஹெட் கோச்சா போட மாட்டேன், பட் ஐ வுட் கிவ் ஹிம் த செகண்ட் அட்லீஸ்ட் ரோல். செட்டப்ல ஏதாவது ஒரு அப்படி ரோல் த கொடுப்பேன். செகண்ட் ஆமா, மோஸ்ட் அபினவ் ரோல் முகுந்த் அப்படிதான் அசிஸ்டன்ட் வேணாம்னு கோச். அப்படிதான் கொடு. அதான் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பேன் நான். ஆமா சிஎஸ்கேல அசிஸ்டன்ட் இருக்கும் கோச் அந்த ஓகே. அசிஸ்டன்ட் மாதிரி இப்போ கோச் ஏதாவது ஒரு யாருமே கொடுப்பேன். அபிஷேக் நாயர்லாம் வரானே, அந்த மாதிரி யாரும் போட மாட்டீங்களா? அபிஷேக் நாயர் இப்ப புதுசா உடனே வந்தானே ஹெட் கோச்சா, அந்த மாதிரி எல்லாம் போட அபிஷேக் மாட்டீங்களா? நாயர் ஏன் வந்தான்னா, அவன் வந்து ஹி இஸ் ஒர்க்கிங் வித் பர்சனலி பிளேயர்ஸ் கூட பர்சனலி ஒர்க் பண்ணி கரெக்ட் தான், பட் அவனுக்கு அந்த தட்ஸ் கான்ஃபிடன்ஸ் டிஃபரெண்ட் அப்படி ஃப்ரம் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான், பட் தட்ஸ் ஸ்டில் டிஃபரெண்ட் ஃப்ரம் பீயிங் a head coach of an IPL franchiseல. ஸ்டில் அது ஒரு பிக் தட்ஸ் ஜாப், அதை டிஃபரெண்ட், நம்பி பட் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு தெரியுதுடா, அவனுக்கு தெரியுது ஆப்வியஸ்லிடா, நீ யாராவது அந்த சரக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தெரிஞ்சவனுக்கு தான் நீ கொடுப்ப. லைக் அட்லீஸ்ட் நீ ஒரு ரன்ஜி டீம்லயாச்சும் கோச் பண்ணி ஒரு டிஎன்பிஎல் டீம் மாதிரி கோச் பண்ணக்கு தான் கொடுக்க போற. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு கேக்குறேன். எனக்கு அப்படி யாரும் அபினவ் தெரியல, முகுந்த் பட் கோச்சிங் பண்ண மாதிரி நான் பார்த்தது இல்ல. நானும் அதான் பார்த்தது இல்ல. கோச்சிங் நான் பட் ஐ பார்த்தது இல்ல. அதான் ஃபீல் லைக் எனக்கு ஏதோ இந்த கட் அவுட் ஆல் திஸ் ஷிட் ஆஃப் யூடியூப் ஃப்ரே அண்ட் எனக்கு ஏதோ அஸ்வின் பீடாகோட அந்த காம்போவே ஓகேன்னு தான் தோணுது. ஏய், கட் எனக்கு அவுட் புரியலடா, என்னடா திரும்ப திரும்ப பீடாகுன்றீங்க, போங்கடா, நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா. எனக்கு வேற யாரா, எனக்கு ஆடம் மோஜஸ் எங்கேயும் ஆமா. இம்ப்ரூவ் பண்ணது இல்ல, பிரெண்டன் மெக்கலம் எங்கேயும் இம்ப்ரூவ். எனக்கு ஓகே ஆ. இயான் மோர்கன் ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இப்ப குட் நம்ம சாய்ஸ். இந்த சொன்ன எல்லாருமே அந்த மேன் மேனேஜ்மெண்ட்ல நல்லா வராங்க. இப்ப மாடர்ன் டேக்கு பண்ற மாதிரி ஆண்டி ஃபிளவர் மாதிரி யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னா ஆண்டி ஃபிளவர் கிட்ட தான் போகணும். ஏன்னா இப்ப நீங்க ரவி சாஸ்திரி, டிராவிட், மெக்கலம், தோனி எல்லாருமே எடுத்துக்கோங்களேன். ஃபுல்லா இயான் மார்கன் மேபி பார்க்கலாம். ஏன்னா இப்ப அதுவும் வந்து மும்பை போற மாதிரி பீடாகலாம் இருக்குன்னு சொல்றீங்க. சொன்னா லைக் he literally said to drop, he literally suggested to drop Rohit Sharma in 2024 World Cup. His captain was Jasprit Bumrah 2024 T20 World Cup போது. ஆனா அவன் டீம்ல சந்தீப் சர்மாலாம் இருந்தான். ஹீஸ் லைக் ரொம்ப 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 ரியாக்ஷனரி கோச். அவன் லைக் ரீசன்ட் ஃபார்ம் வச்சு போவான். லைக் ரொம்ப 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 ஆஃப் பீட் டாக்டிக்ஸ் வச்சு போவான். திடீர்னு வந்து லைக் அப்படி சொல்லுவான். சேனல்ல பார்த்தாலே தெரியும் ஆப்வியஸ்லி. லைக் ரொம்ப ரொம்ப ரியாக்ஷனரி பீப்புள் பிளீசிங்கா தான் எனக்கு தோணுது, அட்லீஸ்ட் டு மை சென்ஸ். ஸோ நான் அஸ்வின் சொன்னா கூட சொல்லு, நான் பீடாகலாம் சொல்ல மாட்டேன். பட் அஸ்வின் வந்தா பீடாக தான் வர போறான், அதுல உனக்கு டவுட்டே கிடையாது. அதான் அஸ்வின் பீடாக் அந்த காம்போ வந்து மேபி நீ அதே காம்போ தான்டா கிங்ஸ் லெவன்ல இருந்தது, உனக்கு புரிய. நீ அதே காம்போ தான் கிங்ஸ் லெவன்ல இருந்தது. அண்ணா என்ன பண்ணாருன்னு ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அது அவன் டீமே கிடையாது. ஆஷை விட்டு அவன் டீம் எடுக்க விட்டுருந்தேன்னா would have done better. தெரியல, எனக்கு தெரியலடா போடா. அவன் அஸ்வின் எடுத்த டீம் கிடையாது அது. அஸ்வினை எடுத்துட்டு அவங்க கேப்டனா போட்டாங்க. சரி ஓகே, இப்போ எங்கேயாவது ஒரு முடிவுக்கு வருவோம். யாராவது ஒருத்தர் மூணு பேர் ஒரு நீங்க அதான் உங்க சாய்ஸ். நீ சொல்லு, உனக்கு அது அஸ்வின் நீ சொல்லு, நீ சொல்லு. என்ன கேட்டா நான் வந்து சொல்லு லலித் சொல்லு. இல்ல நான் யோசிக்கிறேன், நீ சொல்லு. நான் யோசிச்சா நான் என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து திரும்ப இவனே போடுவேன். சரி, எனக்கு வந்து ஸ்டேக்கே இல்லை, நான் யோசிக்க கூட இல்லை பெருசா. ஆப்ஷன்ஸ் பார்த்தா கம்மியா தான் இருக்கு. ஸோ டிராவிடே போலாம். டிராவிட் ஒரு ஆப்ஷன், ஒரு அஸ்வின் தான். லைக் பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அஸ்வின், டிராவிட், நான் பதானி போவேனா எனக்கு தெரியல. எனக்கு பதானி ஓப்பனா சொல்ல சின்ன டீம்ஸ்க்கெல்லாம். இப்ப பதானினா எந்த மாதிரி இதுனா, எனக்கு ஒரு சந்திரகாந்த் பண்டிட் மாதிரி குட் ஹெட் கோச், பட் எவ்வளவு மேன் மேனேஜர்னு எனக்கு தெரியல. Obviously he had successes in other leagues. but IPL வந்து maybe we can do it this way. Maybe we can do it this way நினைக்கிறேன். ஹேமங் பதானி head coach, Abhinav Mukund as assistant coach could do something நினைக்கிறேன், because he knows to manage and everything and the statistics. ஹெட் கோச் தான் வந்து பெருசா மேனேஜ் பண்ண போறான். அண்ட் இப்ப நீ ஒரு பாண்டியா மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை கொண்டு வந்துட்டு பதானிய போட்டா சொல்றேங்க. இப்ப நீ பதானிய வந்து எடுக்கிறது பாண்டியாவும் எடுத்தனா ரெண்டுக்கும் வந்து எனக்கு எப்படி இது பண்ணுவது, அந்த கிளாஷஸ் ஆஃப் ஈகோ குட் கம் இன். சோ அப்படி இருக்கும்போது டிராவிடே போட்டு போலாம். எனக்கு அது ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இனிமே மிக்சர் சாப்பிட மாட்டோம். இனிமேதான் ஹெட் கோச் யாருன்னு தெரிய போகுது, ஆப்ஷன்ஸ் பிளான்ஸ் தெரிய போகுது, ட்ரேட் ரூமர்ஸ் நிறைய வருது, நிறைய டிராமா இருக்கு. எனக்கு அது போதும். ஆமா அது போதும். சரி, நான் வந்து பிரபாஸ் ஆர் எக்ஸைட்டட் அப்படின்னா நான் வந்து யாருமே சொல்லல. நானும் இப்போதைக்கு நான் இவ்வளவு நேரம் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ராகுல் டிராவிட் தான் எனக்கு இப்போதைக்கு. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தருக்குமே நான் யோசிக்கும் போது ஒரு டிராபேக், எல்லாருக்குமே டிராபேக்ஸ் இருக்குடா. எனக்கு நான் சேஃப் ஆப்ஷன் பார்த்தா டிராவிட் தான். மெக்கலம்னு ஒண்ணே நமக்கு அந்த பேஸ்பால் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்ல பண்ண காமெடி தான் ஞாபகம் வரும். பட் இப்போ இங்கிலாந்து வந்து இப்ப நம்பர் 1 T20 சைடு ஆயிட்டாங்க. தொடர்ந்து 2 வாட்டி இந்தியா வந்து T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க.
அப்போ ஆப்வியஸ்லி அவங்க தான் இருக்கணும். பட் அவங்கள வந்து ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா, பட் அகைன் அதான் அங்க வந்து சொல்லு இல்ல அதான் அங்க விட்டுட்டு இங்க வரும். ஐபிஎல் முடிஞ்ச உடனே இங்கிலாந்துக்கு போனோம். சோ அந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் இருக்கு. ஃபுல்லா நான் இப்போ வந்து வெறும் டெஸ்ட் மேட்ச்ல தான் சாக் பண்ணிருக்காங்க. எல்லா ஃபார்மேட்லயும் இங்கிலாந்து சாக் பண்ணி தான் மேபி மெக்கலம் வந்து ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் மாதிரி தான் இருக்கா. மெக்கலம் கூட்டு வந்து நீ மெக்கலம் மாதிரி ஒருத்தனை கொண்டு வந்தனா தோனி மாதிரி ஒருத்த வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த இதுவா இருக்கணும். லைக் இந்த பிளான்ஸ் ஆர் அந்த லைக் அந்த இன்புட்ஸ் எல்லாம் ஏன்னா 2 பேருக்கும் சம்மந்தமே கிடையாது. டூ லிட்டரல் ஆப்போசிட்ஸ். அப்படி இருக்கும் போது 2 பேர் தான் வந்து செட் ஆகும். இப்ப நீ தோனி ஒரு மென்டாரா வச்சுட்டு மெக்கலம் அப்ப போட்டானா அப்படின்னா அப்போ தோனி இருக்க வரைக்கும் நீங்க யாருமே அந்த மாதிரி கோச்சஸ் எடுத்துட்டு வர முடியாது. அப்போ தோனியுமே மாதிரி ஒருத்தனுக்கு தான் கொண்டு வர முடியும். அதான் அப்போ ரொம்ப இதுவாகவும் போக கூடாது, எக்ஸ்ட்ரீமாவும் போக கூடாது, அட் த சேம் டைம் வந்து பழைய மாதிரியும் இருக்க கூடாது. அதான் சோ இப்போதைக்கு டிராவிட் தான். பட் இந்தியா சிமெண்ட்ஸ்ல ஒரு எம்ப்ளாயி வேற, அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். சோ அதெல்லாம் வச்சு தெரியல. ஆனா இவங்க எல்லாம் ஹேமந்த் பதானி தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மா அடிச்சு சொல்றாங்க. சோ எந்த அளவுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியாதுடா வர வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க போட்ட அந்த ரிவ்யூ மீட்டிங்கோட இப்ப நம்ம போட்ட மீட்டிங் கொஞ்சம் பெருசா போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் சொல்லலாம். சரி ரைட், ஓகே, முடிச்சுக்கலாமா? பாய். உங்க ட்ரீம் கோச் யார் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பாய். அடுத்து ஒரு FIFA வீடியோல சந்திப்போம். வேர்ல்ட் கப் வேற நடந்துட்டு இருக்கு. பாய்.